ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் 2. விழுப்புரம் பைபாஸ் சாலையில் நின்றிருந்தது அந்த பொலிரோ. அதில் சாய்ந்து நின்றவாறே சென்னை சாலையில் இருந்து வரும் வாகனங்களை உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஆதி என்கின்ற ஆதித்யா. 2 சக்கர வாகனங்களில் தன் பார்வையை கூர்மையாக பதித்து கொண்டிருந்தான். அப்போது பொலிரோவின் உள்ளே இருந்த டேஷ்போர்டில் அவன் செல்போன் ஒலித்தது. மச்சான், என்னை காப்பாத்துடா என்று ஒலித்த அந்த ரிங்டோனை கேட்டு புன்னகைத்து கொண்டவன் பொலிரோவை சுற்றி வந்து கதவை திறந்து தன் செல்போனை கையில் எடுத்தான். ஃபோனின் திரையில் ஆதி, நிதிஷ் இருவரும் இருக்க, ஆதி நிதிஷின் கழுத்தை நெருக்குவது போல் செய்து கொண்டு இருந்தான். நிதிஷோ வாயை பிளந்து ஆ என்று கத்துவதைப் போல் அந்த புகைப்படம் இருந்தது. எப்போதும் போல் அவன் முகத்தை பார்த்ததும் ஆதியின் மனதில் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அவசரமாக அழைப்பை ஏற்றான். சொல்லுடா மாப்ள. மச்சான், என்னை காப்பாத்துடா. அடச்சி, அதுதான் ரிங்டோன்லேயே கத்திக்கிட்டு இருக்கியே, ஃபோன் பண்ணி வேற கத்தணுமா? வேற என்ன பண்ணுறது? உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டதுக்கு எப்பவும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. இது நல்ல கதையாக இருக்கே. நாங்கள் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவள் மேலே 2 வருஷமாக ஒன் சைட் லவ்வில் சுற்றிட்டு அப்புறமா அவகிட்ட காதலை சொல்லி அதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் என்னென்ன தகுடு தத்தம் எல்லாம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண. இப்போ எங்கள் மேலே பழி போடுறியா? மச்சான், இது சொல்லி காட்டுற நேரமாடா. விட்டால் அழுது விடுவான் போல நிதிஷ். உறக்க சிரித்தான் ஆதி. சரி சொல்லு, என்ன தப்பு பண்ணி அவகிட்ட மாட்டின? பாத்தியா, நீ கூட நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்கிற இல்லை? அஃப்கோர்ஸ்டா மாப்பிள்ள, என் தங்கச்சி தப்பு பண்ண மாட்டா. இல்லை, இந்த தடவை அவன் மேலே தான் தப்பு. நீயும் ஒவ்வொரு தடவையும் இதே தான் சொல்கிற. நானும் அதை நம்பி பஞ்சாயத்து பண்ண வந்தா கடைசியில் தப்பு உன் மேலே தான் இருக்கும். அவகிட்ட உன்னால் நானும் திட்டு வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆளை விடு மாப்பிள்ள. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. இந்த டைம் மட்டும் ஃப்ரெண்டு வேணாம், உன் பொண்டாட்டியோட அண்ணன்னு வச்சுக்கோ. சே, உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சும் உன்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? ஏண்டா, எங்கள் குடும்பத்துக்கு என்ன குறைச்சல்? ஆமாம், குறைச்சல் எதுவுமே இல்லை தான் சலித்து கொண்டான் நிதிஷ். சரி, அப்படியே எங்கள் குடும்பத்து மேலே என்ன எல்லாம் குறை இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் அப்பா கிட்ட கொடு. அவர் எங்கள் பெரியப்பாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவார். எங்கள் பெரியப்பாவும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவார். அந்த பக்கம் அமைதி நிலவியது. மாப்பிள்ள, லைனில் இருக்கியா? என்னடா சத்தத்தையே காணோம்? ஆக என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது பத்தாதுன்னு எங்கள் அப்பா கிட்டே அடி வாங்கி வைக்க பிளான் பண்ணிட்டேன், அப்படிதானே என்றான் கோபமாக. பொங்கி வந்த சிரிப்பை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தான் ஆதி. நிதிஷ் சில நிமிடங்கள் அமைதியாகவே இருக்க, சரி விடு மாப்பிள்ள, என்ன இந்த தடவை அடி பலமோ என்றான். ஏண்டா கேட்க மாட்ட? சரி சொல்லு, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. அப்போ சரி, ஃபோனை வை. டேய், நீ மட்டும் கையில் கிடச்சா அவ்வளவுதான், கரும்பு மிஷினில் போட்டு பிழிஞ்சு ஜூஸ் போட்டுடுவேன். அவன் கத்தி கொண்டிருக்க, ஆத்தி, பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும் போலையே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு, சாரி மாப்பிள்ள, நீ சொல்லு என்றான். நேற்று சாயந்தரம் 4 மணி இருக்கும், அவன் எனக்கு கால் பண்ணான். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன். ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தேன், அதனால் கவனிக்கலை. மீட்டிங் முடிஞ்சு 5 மணிக்கு தான் ஃபோனை பார்த்தேன். உடனே அவளுக்கு கால் பண்ணிட்டேன்டா. சரி, என்ன சொன்னா? எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்டா. நேற்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஃபாரின்லேருந்து வந்திருந்தானுங்க. அதனால் ஈவினிங் டின்னர் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதை பற்றி அவகிட்ட சொல்லிவிட்டு நைட் ஆகிடும் வீட்டுக்கு வர அப்படின்னு சொன்னேன். என்ன டின்னர் பார்ட்டின்னு சொல்லிவிட்டு சரக்கு அடிச்சிட்டு போனியா? மச்சான் என்றான் இறங்கிய குரலில். இவ்வளவு நேரம் ஹை டெசிபலில் இருந்த குரல் என்னடா இப்போ உள்வாங்குது? அது இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸு கம்பல் பண்ணானுங்கன்னு கொஞ்சமாக லைட்டாக குடித்தேன்டா. அதுக்கு வீட்டுக்கு வந்தது என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. என்னென்ன எல்லாம் பேசுகிறா தெரியுமா? காதில் கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் வச்சு திட்டுறாடா. விடு மாப்பிள்ள, பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காதவன் எல்லாம் புருஷனே இல்லை. டேய், நானும் முதல்ல சமாதானமாக பேசி பார்த்தேன், சாரி கேட்டு பார்த்தேன். ஆனால் அவன் நிறுத்தவே இல்லைடா. அப்புறம் எனக்கும் கோவம் வந்துடுச்சு. நானும் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டோம். அவ்வளவுதான். நீயே சொல்லு. அவள் திட்டுனா நானும் திட்டினேன், அவள் கத்துனா நானும் கத்துனேன். சண்டை முடிஞ்சு போச்சு இல்லை? காலையில் எழுந்ததுலேருந்து என்கிட்ட மூஞ்ச காட்டுறாடா, என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றா. ஓ, இழுத்து பிடிச்ச காரணம் என்னம்னு கேட்க வேண்டியது தானே. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது என்ன புதுசா? அப்படி தான் நானும் நினச்சா. அவளை பிடிச்சி கேட்டா என்ன சொல்கிறா தெரியுமாடா மச்சான்? என்ன சொல்கிறா? நேற்று சண்டையில் உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேனா. அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் உறக்க சிரித்து விட்டான் ஆதி. மச்சான், சிரிக்காதடா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? கோபத்தில் சொல்கிறது தானே. அவள் என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அதானே, எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ தான் குடிச்சிட்டு இருந்தியே. மச்சான் ப்ளீஸ்டா.
சரி சரி மேலே சொல்லு. என்னத்த சொல்கிறது, அவ்வளவுதான். அப்போ நீ அவகிட்ட அடி வாங்கலையா? டேய் என்று அலறினான் நிதிஷ். சும்மா இருடா என்றான். விடு மாப்ள, எவ்வளவு நேரம் உன் மேலே கோபமாக இருக்க போறா, சரியாகிடுவா. இதுக்கு எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நிதிஷின் புறம் அமைதி நிலவியது. மாப்ள என்னடா? இல்லை மச்சான், எப்போ சண்டை வந்தாலும் என்கிட்ட கத்துவா திட்டுவா, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கோபம் தீர்ற வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணிடுவேன். ஆனால் இந்த தடவை என்று சொல்லி நிறுத்தினான். ஆதிக்கும் ஏதோ உள்ளுக்குள் உறுத்தியது. மாப்ள என்றான். என்கிட்ட பேசவே மாட்டேன்றாடா. சொல்லும்போதே நிதிஷின் குரல் உடைந்து விட்டது. அப்போதுதான் ஆதிக்கும் புரிந்தது ஏதோ பிரச்சனை பெரிது என்று. நீ பேசி பார்க்க வேண்டியது தானே? சீரியஸாகவே கேட்டான் ஆதி. நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா மச்சான்? என்னை அவாய்ட் பண்ணிட்டு போறாடா. இதற்கு மேல் பேசினால் அழுது விடுவோமோ என்ற வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான் நிதிஷ். ஆதிக்கும் ஒன்றும் புரியவில்லை. எப்போதும் இருவருக்குள் நடக்கும் சண்டைதான். அடித்து கொள்வதும் பின் கூடிக்கொள்வதும் அவர்களுக்குள் அடிக்கடி நடக்கும். ஒவ்வொரு முறையும் நிதிஷ் ஃபோன் செய்து ஆதியிடம் புலம்புவான். அவனை நம்பி இருவருக்கும் பஞ்சாயத்து செய்ய முயன்றால் ஒன்று தவறு நிதிஷின் பக்கம் இருக்கும். அதனால் அஸ்விதாவிடம் திட்டு வாங்கி கொள்வான். இல்லை என்றால் இவன் பஞ்சாயத்து செய்ய தொடங்கும் முன்பே இருவரும் சமாதானமாகி இருப்பார்கள். அதனால் பல்பு வாங்கி கொண்டு நிதிஷை நன்றாக கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்துவிட்டு வருவான். ஆனால் எப்போதும் அஸ்விதா இப்படி அவனிடம் பேசாமல் இருந்ததே இல்லை. பிரச்சனை பெரியதோ என்று யோசிக்க ஆரம்பித்தான் ஆதி. அஸ்விதாவின் கோபத்திற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.